வெல்கம் டு ஸ்டுடியோ 6 அப்படின்னு எப்போ பார்த்தாலும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறதுக்கு வெல்கம் டு ஸ்டுடியோவில் 6 அப்படின்றது வந்து நம்ம இன்னைக்கு ஷோக்கு வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படின்னு மட்டும் எனக்கு தெரியுது. கேடி பில்லா கில்லாடி ரங்கா டீம் தான் நம்ம எல்லாருமே நம்ம சந்திப்போம். 6 பேர் இருக்காங்க, வேணா நீங்கள் எண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு வந்து மேக்ஸ் தெரியலனாலும் ஒரு ஊரில் நல்ல 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஒருத்தன் ஒரு பொண்ணை லவ் பண்ண, இன்னொருத்தன் ஒருத்தனை கொலை பண்ண. இந்த 2 பேர்ல யார் நிம்மதியா இருந்திருப்பாங்க சொல்லு? காதலிச்சவன் தான். ஓ முகர கொலை பண்ணவன். அந்த கொலையை விட இந்த காதல் தான் கொடுமையானதுடா. இது சும்மா ட்ரெய்லர் தான்மா, மெயின் பிக்சர் இன்னும் பார்க்கலையே. பாண்டியராஜ் சார் அவர்களை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நேஷனல் அவார்ட் வின்னர் அண்ட் வம்சம், மெரினா, பசங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்ததாக ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுத்திருக்காரு கேடி பில்லா கில்லாடி ரங்கா. சார் உங்களை பற்றி இந்த டைட்டில் பற்றி சொல்லணும்னா வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இப்போலாம் தமிழ் சினிமாவில் வந்துட்டு இந்த டைட்டில் அவங்க பிடிங்கி வச்சுட்டாங்க, அந்த டைட்டில் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் உங்கள் டைட்டில் யாருமே ரிஜிஸ்டர் பண்ண முடியாது சார். எப்படி இந்த டைட்டில் நீங்கள் யோசிச்சிங்க இந்த படத்துக்கு? அது ஆக்சுவலாக 4 படத்தை தூக்கி ஒரு படமாக வச்சுருக்கேன். கேடின்னு ஒரு படம் இருக்குது, பில்லான்னு ஒரு படம் இருக்குது, கில்லாடின்னு ஒரு படம் இருக்குது, ரங்கான்னு ஒரு படம் இருக்குது. முடிஞ்சால் யாராவது ரிஜிஸ்டர் பண்ணி பாருங்க. நல்ல ஐடியாவாக இருக்குது. இப்போ ஒரு 4 படத்தை தூக்கி வச்சு இதே மாதிரி 4 கதையை தூக்கி வச்சு பண்ணிருக்கீங்களான்னு கேட்டாதீங்க. அப்படிலாம் இல்லை, ஏன்னா அதில் கதையே இல்லை. கண்டிப்பாக சார். நீங்கள் கதைன்னு சொன்னப்போ அந்த கேடி பில்லா கில்லாடி ரங்கா அப்படின்றது இந்த கேடி யாரு கில்லாடி யாரு அப்படின்றது ஃபிக்ஸ் பண்றதுல நிறைய உங்களுக்கு டஃப் இருந்ததா, இல்ல வந்து அவங்க முகத்துல தான் எழுதி ஒட்டியிருக்கேன் எதுக்கு நம்ம தேவையில்லாம போய் ரொம்ப கஷ்டப்பட்டு ஈஸியா முடிஞ்சிருச்சு அவங்க? இப்போ இந்த பதில் வந்து எங்க 6 பேருக்குமே தெரியும் இதுக்கான பதில் என்னன்னு. இப்போ நீங்க யாரை கேட்டீங்கன்னாலும் இந்த பதில் நான் சொல்றதை அப்படியே சொல்லுவாங்க. அப்படியே சார்? கேட்டு பாருங்க. அப்ப யார்கிட்ட கேட்கலாம் சார்? யார்கிட்ட வேணாலும் கேளுங்க. யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். கேட்டு பாருங்க. ரஜினாவோட கேட்டு பாருங்க. ரஜினா சொல்லுங்க நீங்க. So படத்துல 50% Shiva KD, 50% Vimal Killadi. No, I'll give another answer. When Shiva is 50% Killadi, Vimal is 50% KD. அதாங்க படப்போச்சு. அடுத்தது நல்லா இருந்துச்சா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு தெளிவா குழப்புறீங்க நீங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்ல போறீங்க? நீங்க அதே தான் நீங்களும் சொல்லுவீங்களா? அது கிளியரா ட்ரெயின் பண்ணாங்க சாமி சார். அது கிளியரா சொல்லுங்க. நான் இவங்க கில்லாடி இருக்கும்போது சிவா கேடியா இருக்கும், சிவா கேடியா இருக்கும்போது விமல் கில்லாடியா இருக்கும். இவங்க கேடியா இருக்கும்போது அவங்க கில்லாடியா இருக்கும், அவங்க கில்லாடியா இருக்கும்போது சூரி கேடியா இருக்கும். ஐய சின்று போன் எடுத்து சார் பிஸியா இருக்கான்னு சொல்றேன். ஹலோ சாரு, பிஸியா இருக்குன்னு சொல்ல சொன்னாரு. ஆனா அவர் சும்மா தான் பிரியா பொழந்துக்கிட்டு படுத்து கிடக்குறாரு. நீங்க பேசணும்னா அவர் பிஸியா இருக்க இப்ப போன் பண்ணுங்க. நம்ம கான்செப்டே பெத்தவங்களுக்கு புரிய மாட்டேங்குதுடா. வரட்டும்டா உள்ளாட்சி தேர்தல். உள்ளாட்சி வரும், உள்ளாட்சியில நீங்க வரீங்களான்னு தானே பிரச்சனை. நெசம்டா நெசம். நம்ம எலெக்ஷன்ல நின்னா ஓட்டு எத்தனைடா கிடைக்கும்? அருமையான கேள்வி. எங்க வீட்டுல 3 ஓட்டு, உங்க வீட்டுல 4 ஓட்டு, இவங்க 3 ஓட்டு, 10 ஓட்டு கன்ஃபார்ம்டா. அட போட, நம்மளை நம்பி நம்ம வீட்டுல ஒரு ரூபாய் ஓட்டு போட மாட்டேன். இவனுங்களையும் நம்ப முடியாது. இப்போதைக்கு நீ ஒரு ஓட்டு, நான் ஒரு ஓட்டு, மொத்தம் 2 ஓட்டு தான் நிச்சயம். அதனால இந்த நிமிஷத்துல இருந்து ஒவ்வொரு ஓட்டா கரெக்ட் பண்றோம்டா. ரஜினாக்கு வந்து முதல் மூவி பாண்டியராஜ் சார் கூட இல்லையா, ஃபர்ஸ்ட் படம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அண்ட் வசனங்கள்லாம் வந்துட்டு ஆஸ் பீங் நாட் யுவர் தெலுங்கு கேர்ள், நீங்கள் ரொம்ப தெலுங்கு தமிழ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கு. பட் டைலாக்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ராமினெண்ட்டாக நீங்கள் உங்களால் பேச முடிஞ்சது, எவ்வளோ அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க நீங்கள்? ஸோ எந்த அளவுக்கு சார் ஹெல்ப்? டயலாக்ஸ் எல்லாம் சரியா தான் வந்துச்சுல்ல சார்? ஆமா சரியா தான் வந்துச்சு. இருங்க, அவர் கேட்டீங்கன்னா அவர் பதில் சொல்லுங்க. சொல்றது டயலாக்ஸ் சரியா தான் வந்துச்சுல்ல சார்? எவ்வளோ கஷ்டமாக இருந்தது சார் உங்களுக்கு? அந்த மாடுலேஷனில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் வரும். மாடுலேஷன் மட்டும் பார்த்துக்குவோம். சிவா வந்து உடனே பேசிட்டே இருப்பாப்புல. வந்துட்டு நீ ஏன் எப்போ பார்த்தாலும் ஓலமட்டில் ஒன்று கிடைக்கும் மாதிரி உடனே பேசிக்கிட்டு இருக்க, அந்த உடனங்கிறது வந்து அந்த பொண்ணுக்கு வாய் அப்படி இதுவாகிடும். ஸோ அந்த மாதிரி டைம்ல இல்லைம்மா இந்த மூடு அப்படிங்கிறது. ஓகே, அந்த லொடலோட ஒரு தடவை கேட்டுடலாமா? அந்த டைலாக் ஃபுல்லாக சொல்லுங்க ப்ளீஸ். உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் சொல்லுங்க. நீயே எப்ப பார்த்தாலும் ஓலமாடல பேசிட்டு இருக்கேன். ஓல்டு மாடல் இல்ல, ஓல்டு மாடல். பெட்ரோல் இல்லையா? இதெல்லாம் தண்ணியில ஓடுறதுங்க. லெஃப்ட் தரவா? வேணாங்க. நேத்து ஹெல்ப் பண்ணீங்களே, அதனால ஹெல்ப் பண்ணலாம்னு பார்த்தேன். ஹெல்ப் பண்றேன்பீங்க, அப்புறம் லவ் பண்றேன்பீங்க. அட போட கேன. ஹெல்ப் பண்ணுங்க. இப்படித்தான் சிரிப்பாளுங்க. லைக் பண்ணாத, அன்லைக் பண்ணு. கொஞ்சம் முன்னாலேயும் பார்த்து ஓட்டுங்க, குழி இருக்கும்.
பயப்படாதீங்க, உங்களை குழிக்குள்ள எல்லாம் தள்ளி விட மாட்டேன். இப்படி தாங்க பொம்பளை பிள்ளைங்க பின்னாடி போய் ரொம்ப பயலுக பாலும் குழிக்குள்ள விழுந்திருக்காங்க. ஆமாங்க. அது ஆம்பளைங்க சாபங்க. அண்ணா 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்க, தம்பி கிட்ட வாங்கிக்கோங்க. தம்பியா? இதை பேச சொல்லு. எங்க அப்பாவே ஆணி பிசினஸ் தான் பண்ண. அந்த டைலாக் சொல்லுமா நீ? ஒரு ஆணி பிசினஸ் வேண்டாம், என் அப்பாவே ஆணி பிசினஸ் பண்ணுவாங்க. எங்க அப்பாவே ஆணி பிசினஸ் தான் பண்றாரு. மூடு முதல்ல மூடு. மூடிக்கிட்டு போங்க. அவளை நினைச்சாலே எனக்கு பல்ப் எரியுதுடா. மூடிக்கிட்டு போ. மூடிக்கிட்டு போறதா? இதெல்லாம் யாரும் என்ன சொல்லிடாதீங்கடா. சரி, அடுத்து நம்ம சிவகார்த்திகேயன், உங்களோட கேரக்டர் பத்தி நீங்க படத்துல கேரக்டர்னா ஏன்பா உனக்குலாம் லட்சியமே இல்லையா அப்படின்னு கேட்டா எவன் சொன்னா லட்சியம் இல்லைன்னு. நல்லா ஊர் சுத்தணும், நல்லா குடிக்கணும், ஒரு நல்ல அம்மா அப்பாட்ட திட்டு வாங்கணும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி லட்சியத்தோட இருக்கிற ஒரு பையன். தினம் ஒரு வாசகம் மட்டும் எழுதி போடுற, ஆனா ஒரு லட்சியமும் இல்ல போல. எவன் சொன்னா இல்லன்னு? நல்லா ஊர் சுத்தணும், நல்லா குடிக்கணும், நல்லா அப்பா அம்மாட்ட திட்டு வாங்கணும், அப்புறம் வர்ற உள்ளாட்சி தேர்தல்ல கவுன்சிலர் ஆகணும். இந்நேரம் உங்க அப்பா தாளுக்கு நீ எப்படி பேர் வாங்கி கொடுத்துருக்கணும்? ஐ அட்வைஸ் சார். எப்படி ஜனாதிபதியை உங்க அப்பா அம்மா பெருமைப்படுத்திட்டீங்களோ? எங்க அம்மாட்ட ஓசி காப்பி குடிக்க தானே வந்த, வாங்கி குடிச்சு ஓடி போயிரு. என்ன யோசனை விதி இப்படி பேசுறான்? அட என்னன்னு செவிட்டு காதுல போய் சங்கு ஊதிக்கிட்டு இருக்க? எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. அன்னை வளர்ப்பி. என்னமா சுடுதண்ணி இல்லையா? பிந்து மாதவிட்ட வந்துட்டு அவங்களோட கேரக்டர் பத்தி நம்ம பேசவே இல்லை. அண்ட் உங்களோட கேரக்டர் என்ன கழுகுல வந்து ரொம்ப அழகா அவங்களோட நடிப்பு வந்து நீங்க வெளிப்படுத்தியிருப்பீங்க. அந்த சட்டம் ஒரு இருட்டரை நாங்க பார்த்ததுல யூ டான்ஸ் சூப்பர்லி, இப்படிலாம் ஆடுவீங்களா நீங்க அப்படின்னு இருந்தது. இதுல வந்து ஸ்டன்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களோட கேரக்டர், ஸோ ஹவ் சாட்டிஸ்ஃபைட் யூ ஆர்? Very happy as working with Pandirath sir was a very different experience. Because it's just not all the directors will come to you and explain every dialogue. I mean, if they act pananum, especially with Pandirath sir, what I learned is he asked me to, especially with the eyes, there were lots of shots where he was asking me to express a lot. So every time I've taken so many takes, but he used to be very patient and akitta thirupi varitu every dialogue he used to make sure every பேசணும், எப்படி ஐஸ் எப்படி மூவ் பண்ணணும், அந்த ஸ்பெசிஃபிக் வேர்ட் கிட்ட எல்லாம் everything he used to say. So it was a learning experience for me. யார் பேர் பிரச்சனை? மித்ரா மீனலோச்சனி, சிம்மராசி, மக நட்சத்திரம். என்ன கண்ணடிக்கிறேன் என்ன பார்த்து? ஐயோ சாமி, 3 நாளா எடுத்துக்கான அடிச்சுக்கிட்டே இருக்கு. அதிர்ஷ்டமா இல்ல யாராவது பில்லி சூனிய வச்சிருக்காங்களான்னு அம்மா கேட்டுட்டு வர சொன்னாங்க. இது வைட்டமின் சி குறைபாடு, போய் டாக்டரை பாருங்க. சந்தோஷமான செய்தி. பிரபல அரசியல்வாதி அண்ணன் தேனி கேசவன் அவர்கள் இன்று தனது வருங்கால மனைவி மித்ரா மீனலோசனியை முருகன் கோவிலில் சேமமா இருங்கோ. ஐயோ 500 ரூபாய் போட்டேன். சாமி சாமி. சாரோட சேர்ந்து 2வது படம் நீங்க பண்றீங்க இல்லையா? வெரி சக்சஸ்ஃபுல் காம்பினேஷன் இது. கண்டிப்பா. ஸோ அதுவும் சிவகார்த்திகனோடையும் ஒரு சக்சஸ்ஃபுல் காம்பினேஷன். ஸோ உங்களோடையும் 2 பேரும் சேர்ந்து ஒரு பண்றப்போ வந்துட்டு இந்த படம் இன்னும் அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ இதுல விமல் நாங்க என்னவா பார்க்க போறோம் அப்படின்ட்டு. இதுல வந்து இதுவரையும் இந்த மாதிரி கேரக்டர் நான் பண்ணல. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட். இப்போ பசங்க படத்துல மீனாட்சி சுந்தரங்கிற ஒரு கேரக்டர், இது கலவனில் அறிவலாங்கிற கேரக்டர், ஒவ்வொரு படத்துல கேரக்டராக வந்துட்டு இருந்தது. எதுவுமே சம்மந்தமே இல்லாமல் இது வந்து ஒரு எல்லா கேரக்டரையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கும். இந்த கேரக்டர் ரொம்ப நடிக்கும் போது ரொம்ப பிடிச்சி ரொம்ப லவ் பண்ணி பண்ண கேரக்டர். தலை வலிக்குது எனக்கு. கேரக்டர் பத்தி சொல்லவே இல்லை சார். கேரக்டர்னு மட்டும் கேரட் விற்கிற மாதிரியே நீங்க பேசுனீங்களே தவிர அது என்ன கேரக்டர் நீங்க சொல்லவே இல்லை. புரிஞ்சுக்க முடியாத ஒரு கேரக்டர். நீங்க படம் பார்க்கணும். ஒரு நேர்மையான கேரக்டர். நேர்மையான கேரக்டர், நேர்மையான போலீஸ் ஆபீசரா இல்ல நேர்மையான மாடு மேய்க்கிறவனா, நேர்மையான ஏதாவதா, நேர்மையான இதாவதான்னு நாங்க கேக்குறோம்ல. நேர்மையா இருக்க ஒரு நேர்மையான ஆளு. நேர்மையான ஆளு.
ஓகே கேடி பிள்ளா கில்லாடி ரங்கன்னு வச்சிடலாம். கேடி கிருக்கேன் கில்லாடி லூசுன்னு வச்சிருக்கலாம் இந்த படத்துக்கு. அந்த மாதிரி நம்ம வச்சிருந்தா நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி ஆக்கிடுவாங்க. இதுக்கு மேலே இவனுக்கு நீ சாப்பாடு போட்டேன்னா நான் இந்த வீட்டுக்குள்ள வர மாட்டேன். பாத்தியா சம்பாத்தியம் சத்தம் போடுறத? எனக்கெல்லாம் சோறு வேணாமா, நான் சாப்பிட மாட்டேன். சூடா டிஃபன் கொடுமா. மைண்ட் இட், பி கேர்ஃபுல். 30 நாள் இங்கிலீஷ் அசிங்கப்படுத்துறீங்களா? நான் ரோசக்காரன். எனக்கு ஆண்டவன் கொடுத்த 2 கையு 2 காலு நல்லா இருக்குது. நான் ஏன் மத்தவங்களை நம்பி இருக்கணும்? எந்திரிச்சு போய் நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன். சூடா இட்லி கொடுமா. சிப்படா. இதெல்லாம் இட்லி. பாண்டியராஜ் சார், நம்ம டெக்னீஷியன்ஸ் பத்தி கண்டிப்பாக டெக்னீஷியனை பற்றி சொல்லி ஆகணும். உண்மையில் இப்படி எப்படி ஜாலியாக கலர்லாம் இருக்குது. அதே மாதிரி தான் படம். இந்த படம் வந்து ரொம்ப ஜாலியாக சீக்கிரமாகவே முடிச்சிட்டான். ஒன்று பிளான் பண்ணோம்ல இவ்வளோ நாளுக்குள்ள இந்த படத்தை முடிக்கணும் அப்படின்னா அது வந்து குயிக்காகவே முடிச்சிட்டான். அதுக்கு என்னென்னா நடித்த ஆர்டிஸ்ட் கொண்டு டெக்னீஷியன் எல்லாருமே பயங்கர சப்போர்ட்டு. இன்னொன்று நான் எல்லா படங்களுமே வந்து புதுமுகங்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க என்னுடைய படங்கள். இதுலேயும் இருக்காங்க ஊரில் உள்ளவங்க மற்றது. பட் மெயின் கேரக்டர் அதிகமாக பேச கேரக்டர் எல்லாருமே ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் அப்படின்னால டக்குன்னு போயிட்டே இருந்தேன். அது அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். கேமராமேன் மெரினாவில் பண்ணவர் தான் இதுலையும் விஜய். அது பயங்கர ஸ்பீடு. அது ஸ்பாட்டில் இருக்கும்போது தான் தெரியும். ஏன்னா அது ஒரு பொன்மலைக்குள்ளே ஷூட்டிங்கே இது வரைக்கும் எதுவும் பண்ணது கிடையாது போல். போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு டெய்லி ஒரு 5000 பேர் வந்துடுவாங்க. அந்த க்ரௌடெல்லாம் இது பண்ணி பண்ணுறதுக்குள்ளேயே போதும்னு ஆகிடும். அதே மாதிரி அத்தியப்பன் சிவா, எடிட்டர் யுவன் சங்கர் ராஜா, எல்லாமே ஒரு நல்ல டீம். ஒரு ஊர்ல லட்சியமே இல்லாத 2 வெட்டி பசங்க. எவன் சொன்னா இல்லன்னு? நல்லா ஊர் சுத்தணும், நல்லா அப்பா அம்மாட்ட திட்டு வாங்கணும். சாப்பிடுங்க அப்பனே. நான் யாரு எனக்கு எதுவும் தெரியலையே. எங்களுக்கும் தான். நீ எல்லாம் பிச்சை தாண்டா எடுக்க போற பாரு. யோ, நான் பிச்சை எடுத்தாலும் 34ஆம் நம்பர் வீட்டுல எடுப்பேன், இல்லைன்னா 36ஆம் நம்பர் வீட்டுல எடுப்பேன். 35 உன் வீட்டுல பிச்சை எடுக்க மாட்டேயா? இப்படி வாழ்ந்துட்டு இருந்த இவங்க ட்ராக்ல பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரி ஒரு பொண்ணும் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி இன்னொரு பொண்ணு வந்தாங்க. இந்த பாடாவதி பயலுக்கு இப்படி ஒரு பொண்ணா? நான்லாம் பொண்ணை பார்த்தா மண்ணை பார்த்து நடக்கிற சங்கத்தை சேர்ந்தவங்க. அதெல்லாம் நீங்க தவிடு பொடி ஆக்கிட்டீங்க. நட்புக்காக அப்பப்ப அந்த தப்பை பண்ணுவேன். நீ எல்லாம் நட்புக்கு லாய்க்கு இல்லடா. நட்புங்கிறது கரண்ட் மாதிரி. அது கட்டாகும் போதுதான் அதோட அவஸ்தை தெரியுது. இளைய தலைமுறைக்கு நம்மெல்லாம் ஒரு பாடமா இருப்போம்டா. படத்தோட பாடல்கள் இன்னும் ஒரு அடுத்த படிக்கு இதை கூட்டிட்டு போயிடுச்சு, அடுத்த லெவல் கூட்டிட்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம். பாண்டியராஜ் சார் உள்ள பாடல்கள் அப்படின்னாவே வந்துட்டு சிக்னேச்சர் சாங்ஸ் தான் ஃபுல்லா. புது மியூசிக் டைரக்டரும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் மியூசிக் டைரக்டரும் சரி. இப்போ வந்து என்ன டாப் லெவல் மியூசிக் டைரக்டர் நம்ம யுவன் சங்கர் ராஜாவோட நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஒரு புறம்போக்கு முதல்ல சரக்கடிக்க கத்து தந்தான். அவனை நானும் பார்த்து புட்டா சுட்டுட்டு வேண்டா. அட எத்தனையோ நியூ இயரில் என்னென்னவோ விட்டு இருக்கோம். இன்னையோட சரக்கு நம்ம விட்டுடுவோண்டா. குவார்டருக்கு நோ, பீருக்கு தான் நோ, சத்தியமா நோ. இன்னையோட குடி நோ. தலைவலிக்கு நோ, வளரலுக்கு நோ, வாமிட்டுக்கு நோ. இன்னையோட குடி நோ. பல சரக்கு அடிச்சிருக்கோம், புத்தி கெட்டுதான் அலைஞ்சிருக்கோம். வானன்பா பிராந்திக்கு தான் நோ, பிஸ்கிக்கு தான் நோ, சின்னுக்கு தான் நோ. இன்னையோட குடி நோ. பாட்டுக்கு தான் நோ, போதைக்கு தான் நோ, புரிஞ்சுக்கிட்ட நோ. இன்னையோட குடி நோ.
ஃபாரினுக்கும் நோ லோக்கலுக்கும் நோ ஹாலிடேக்கும் நோ போடா போடா குட்டி நோ ஒரு புறம்போக்க முதல்ல சரக்கடிக்க கத்து தந்தா அவன நானும் பார்த்து புட்டா சுட்டேன்னு வேண்டா அது எத்தனையோ நியூ இயரில் என்னென்னவோ விட்டு இருக்கோம் இன்னையோட சரக நம்ம விட்டுடுவோண்டா மாப்பிள்ள கடைசியா ஒரு ஆஃப் சொல்லுவோமா? ஒரு ஃபுல்லே சொல்லுவோம். இதுதான்டா நட்பு கழகு. ஐ அம் ஹாப்பி. எல்லாருமே நியூ இயர்னா நியூ இயர் முதல் நாள் ஒரு எல்லாமே வந்து ஒரு சத்தியம் பண்ணுவான். அந்த மாதிரி தம் அடிக்க மாட்டேன், அந்த மாதிரி சண்டை போட மாட்டான், தண்ணி எடுக்க மாட்டேன், ஏதோ ஒவ்வொரு வருஷம் சொல்லுவான். ஆனால் அதை ஃபாலோ பண்ண மாட்டான், அது அடுத்த விஷயம். ஸோ இப்படி இந்த இளைஞர்கள் ஒரு 2009 வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, தண்ணி அடிக்கக்கூடாது. இந்த தண்ணி அடிக்கிற இந்த கலர் தண்ணி தானே நம்ம கேரக்டரை வந்து மாற்றுது. ஸோ வந்து நம்ம அப்பா அம்மா கிட்ட நல்ல பிள்ளையா இருக்கணும்டா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ எப்படி ஒரு சாங் வைக்கலாம், குத்து சாங்காகவும் இருக்கணும், ஃபர்ஸ்ட் படத்தில் தேட்டருக்குள்ளே வரும்போது ஆடியன்ஸுக்கு வந்து யூத்துகளுக்கு வந்து ஆடக்கூடிய ஒரு சாங்காகவும் இருக்கணும். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் இந்த கான்செப்ட் வந்தது. இவன்ட்டு சொன்னேன், ஓகே நல்லா இருக்குது, விஷயமாவே நல்லா இருக்குது. முத்துக்குமார்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு சாங் அப்படின்னோடனே ஓகே அப்படின்னா ஒன்று பண்ணுவான். இந்த தண்ணி அடிக்கிறதுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒருத்தன் கற்றுக் கொடுத்தவன் ஒருத்தன் இருப்பேன், அவனை திட்டி சாங் எழுதுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணான். ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து கோழி கஜா முதல்ல சரக்கடிக்க கற்று தந்தான். அப்படிங்கும்போது கோழி கஜா யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. அவர் முத்துக்குமார் சொன்னார், இல்லை எனக்கு கற்றுக் கொடுத்தவன் அப்படின்னாரு. ஸோ ஒவ்வொருத்தனுக்கும் அந்த இடத்துல நேம் சொல்ல முடியாது. இப்போ எனக்கு ஒருத்தன் அப்படின்னா எனக்கு அந்த ராஜாங்கிறதுல கொண்டு வர முடியாது. ஸோ ஒரு புறம்போக்கு, எல்லாத்துக்கும் ஒரு புறம்போக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். ஒரு புறம்போக்குன்னு வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் கேட்டேன். இவன் சொன்னார், ஜி எடுத்த ஒன்று ஃபர்ஸ்ட் சாக்கு ஒரு புறம்போக்குனா ஒரு மாதிரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஷூட்டிங்லாம் போய் இதை எடுத்துட்டான். ஆக்சுவலாக கோழிக்கச்சானே எடுத்துட்டு நான் ஒரு சேஃப்டிக்கு வந்து விமல் தான் ஃபர்ஸ்ட் ஒரு புறம்போக்குனே ஒன்று பாடிருங்கன்னு எடுத்து வச்சுக்கிட்டான். சிவாவுக்கு வந்து ஒவ்வொரு படமும் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஏற்கனவே வந்து யூ டச் எவ்ரிபடிஸ் ஹார்ட். இப்போ நிறைய பெண்கள் ரசிகர்கள் வேற உங்களுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு. எக்ஸாக்ட்லி. இந்த படம் ஏன் பார்க்கணும்? அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க பெண்கள் எல்லாம் தைரியமாக வந்து பார்க்கலாம். அந்த மாதிரியான படம் இது. ஒரு தரமான படம், ஒரு திருப்தியாக ஒரு படம் பண்ணியிருக்கோன்ற சந்தோஷம் இருக்குது. ஸோ இது வந்து எங்களால் தைரியமாக இதை தேட்டரில் போட்டு காட்டி இந்த படத்தை நாங்கள்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற சொல்லக்கூடிய தகுதியோடு இருக்க ஒரு படமாக நாங்கள் உணர்றோம். லாஸ்ட் 10 minutes சாரோட படமாக இருக்கும். டிப்பிக்கல் பாண்டராஜ் சாரோட ஒரு அழுத்தமான படமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூத்தடிச்சோம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு சென்சிபிளாக சிரிக்க வைக்க முயற்சி பண்ணியிருக்கோம் ஆடியன்ஸை. அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும். டெஃபினட்டாக குழந்தைங்க எல்லாரும் வாங்க, நிறைய என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ அடுத்து இன்னொருத்தர் அசோசியேட் ஹீரோ. ஸோ நீங்கள் நல்ல படத்தை போய் திரையில் பாருங்க. ஓகே, கண்டிப்பாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு பஞ்ச் டைலாக் கூட முடிச்சிட்டாரு சார். இதுக்கெல்லாம் மேலே வந்து நீங்கள் சொல்லணுன்றது ஒரு விஷயம் இருக்குன்னாலும் பட் இதுவே போதும்னு நினைக்கிறேன் எனக்கு. ஏன்னா ஆஸ் பீயிங் டைரக்டர் வந்துட்டு உங்களோட கோ க்ரூஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட ஒர்க் பண்ணதுனால. உங்களோட வசனங்கள் ஆகட்டும், உங்களோட மேக்கிங்ஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். முகம் சுளிக்காமல் ஒரு படம் எப்படி கொடுக்க முடியும், ஆடியன்ஸ் வந்து எப்படி உட்கார வைக்க முடியும்? ஒரு 3 மணி நேரம் படம் தேட்டரில் உட்காந்துருக்காங்கன்னா அவங்களோட டைம் எவ்வளோ வேல்யூபிள்ன்றது வந்து உணரக்கூடிய ஒரு முக்கியமான இயக்குனர் நீங்கள் தமிழ் சினிமாவில். ஸோ அந்த வகையில் நான் இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில் உங்களோட ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். அண்ட் இந்த திரைப்படம் இந்த வருடத்தோட ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் ஹிட்டாக இருக்கணும் அப்படின்றது எங்களோட ஆசை. அண்ட் ஜி தமிழ் சார்பாகவும் எங்களோட ஸ்டுடியோ 6 சார்பாகவும் உங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இது சும்மா ட்ரெய்லர் தான்மா, மெயின் பிக்சர் இன்னும் பார்க்கலையே. டைம் பாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாஸ்.